சாப்டு கார்லிக். இந்த கார்லிக் வந்து இந்த டாமினன்ஸ் இருக்கும் அந்த கிரில்டு சிக்கனில் கார்லிக்கு. அதுக்கு வந்து ஃபைன் சாப்டு க்ரீன் சில்லிஸ் மேடிங். பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக வந்து தனியா பவுடர். இது பெப்பர் சிக்கன்னால பெப்பரோட டாமினன்ஸ் நிறையா இருக்கும். மிளகுத்தூள், மேடிங் ஃபைன் சாப்டு ஆனியன்ஸ் டு டேஸ்ட். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 200 grams ஆஃப் சிக்கன் எடுத்துருவோம். சால்ட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேடிங் தி கர்ட், ஹங் கர்ட். வந்து நல்லா இருக்கு. இல்லை கர்டு, ஆனியன்ஸு, கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுட்ரு, பெப்பர் பவுட்ரு, தனியா பவுட்ரு, சாப்டு கார்லிக், சால்ட்டு, லெமன் ஜூஸ்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். திக்காக இருக்குது. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து மேக்னேட் ஆகணும், ஊறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த சிக்கனில் அந்த சுவையில் இறங்கும். ஆனியன், டைஸ்டு கேப்சிகம் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சிகம் தான் இதில் ஆட் பண்ணுறேன். டைஸ்டு கேப்சிகம், டைஸ்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட்டு நல்லா வந்து சிக்கன்லாம் ஒரு 1 hour ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூவர்ஸில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் கார்லிக் கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை பிளாக்கிஷ் கலரில் இருக்குது. ஏன்னா பெப்பர் பேஸ்ட் இருக்கிறதுல செம்மையாக இருக்குங்க. இது நான் போய் சாப்பிட போகிறேன். முக்கியமாக இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் டாக்டர் ஷேஃப் பிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டு